வெல்கம் டு கோட் வித் கீது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு ஸ்பீக் டெக்ஸ்ட் ரீடர் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ரொம்ப குழப்பிக்காதீங்க, என்னடா ஸ்பீக் டெக்ஸ்ட் ரீடர்ன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கோ லைவ், நம்மளோட லைவ் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணோடனையும் நம்ம லைவ் சர்வர் இங்கே வந்து ஷோ ஆகுது. இப்போ என்னன்னா, நான் இங்கே என்ன கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு வாய்ஸில் இங்கே என்ன டெக்ஸ்ட் இருக்குன்றத ரீட் பண்ணும். உங்களுக்கு கேட்குதுல்ல, ஐம் thirsty அப்படின்னு சொல்லுது. அண்ட் தென் இது ஐம் ஹங்க்ரி. ஓகே, இப்போ எனக்கு இதில் இருக்க டெக்ஸ்ட் வேணும், நானாக கொடுக்குற டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டோகல் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஷோன் ஆகும். இங்கே வெல்கம் டு கோட் வித் கீது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா இதை ரீட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட சிஸ்டமே ரீட் பண்ணிடுது. ஓகே, இதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போமா? வாங்க நம்ம கோடிங் பார்க்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே நம்ம HTML டேக் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு HTML எப்போவுமே எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு தெரியும். ஒரு ஹெட் டேக் இருக்கும், அண்ட் தென் ஒரு பாடி டேக் இருக்கும். ஹெட்டில் வந்து நம்ம மெட்டாடேட்டாஸ் கொடுப்போம், அண்ட் தென் லிங்க் கொடுப்போம், தென் டைட்டில் கொடுப்போம். லிங்க் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு லிங்க்கை வந்து ஆட் பண்ணணுன்னாலுமே, இப்போ நம்ம வந்து இங்கே ஃபாண்ட் ஆவ்சம்ன்ற லிங்க் ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் வந்து நம்ம ஹெட்டில் தான் கொடுப்போம். பாடியில் வந்து நீங்கள் என்னென்ன டேட்டா வந்து உங்களுக்கு ஷோன் ஆகணும் நம்மளோட பேஜில் அப்படின்றத வந்து நீங்கள் பாடியில் கொடுப்பீங்க. இங்கே நான் ஒரு டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிவ் எதுக்குன்னா, நம்மளோட ஸ்பீச் டெக்ஸ்ட் ரீடர் அப்படின்ற ஹெட்டிங்கை ஷோ பண்ணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஹெட்டிங் தெரியுதா? இதுக்கும் அப்புறம் அந்த டோகல் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் ஒரு பட்டன் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த டிவ்வை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு டிவ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம சூஸ் யுவர் வாய்ஸ் அண்ட் தென் நம்மளோட டெக்ஸ்ட் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டன் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதாவது நம்ம டோகில் கிளிக் பண்ணுறப்ப என்னென்னலாம் வந்து ஷோ ஆகணும் அப்படின்றது இந்த ஒரு பட்டனில் வருது. இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த செகண்ட் டிவ்வில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த டிவ்வில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, க்ளோஸ் நமக்கு அந்த சிம்பிள் வரணுன்றதுக்காக அந்த க்ளோஸ் சிம்பிளோட கிளாஸஸ் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இங்கே சூஸ் யுவர் வாய்ஸ் நம்ம H3ல கொடுத்துருக்கோம். தென் இங்கே வந்து நமக்கு செலக்டில் வந்து என்னென்ன வாய்ஸஸ் வரணும் அப்படின்றதுக்காக இங்கே செலக்ட்குள்ளே நம்ம ஆப்ஷன்ஸை வந்து டைனமிக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் இங்கே செலக்ட் மட்டும் எழுதியிருக்கேன். தென் ஏரியாவில் டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ அது. தென் இங்கே பட்டன் வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்காக. தென் இந்த மெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நான் இமேஜ் காமிச்சேன் இல்லையா, என்னென்ன டெக்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஷோன் ஆகணும் இங்கே இருக்குல்ல, இமேஜும் அதோட வேர்ட்ஸும் இதெல்லாமே வந்து இந்த மெயினில் வரும். ஓகே, இதோட ஜாவா ஸ்கிரிப்ட் பார்ட்டுக்கு போகலாம். சிஎஸ்எஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம எழுதியிருப்போம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க, ஸோ காம்ப்ளெக்ஸாக பண்ண வேணாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஸ்கிரிப்டுக்கு போயிடலாம். இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டான எல்லா டேக்ஸையும் வந்து கெட் பண்ணி கான்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். கான்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், எப்போவுமே வந்து ஒன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் அதை வந்து என்டையர் ப்ராசஸ்க்கும் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் கான்ஸ்டோட பர்பஸ். இப்போ நான் லெட் கொடுத்தேன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ மெயினாக வந்து நான் கான்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன். தென் இங்கே வாய்ஸஸை ஐடியில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே நான் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் டேகாக யூஸ் பண்ணியிருக்கனால மெயினாக அப்படியே டேரெக்டாக கெட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிட்டேன். தென் என்னோட டேட்டா, இந்த டேட்டா எல்லாமே என்னோட இமேஜஸும் அண்ட் தென் அதோட டெக்ஸ்ட்டும். ஆல்ரெடி நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள், இந்த இமேஜஸ் தானே, அண்ட் தென் அதுக்கு கீழே கொடுத்துருக்க டெக்ஸ்ட். இது எல்லாத்தையுமே நான் ஒரு டேட்டாவாக அரேயில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அரேயில் ஒவ்வொன்றும் ஜேசன் டேட்டாவாக இருக்குது. ஜேசன் டேட்டானா ஒன்றும் இல்லை, கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும், அதுதான் வந்து ஜேசன் டேட்டா. தென் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காகனா நமக்கு வந்து பாக்ஸஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக. இது வந்து நம்மளே கால் பண்ணுறோம். எதுலன்னா ஃபார் ஈச்குள்ளே அத்தனை பாக்ஸஸ் நமக்கு வரணுன்றதுக்காக ஃபார் ஈச்குள்ளே வந்து நம்ம கால் பண்ணுறோம். இங்கே வந்து டேட்டா டாட் ஃபார் ஈச் அப்படின்ற இந்த லைன் வந்து உங்களுக்கு கம்பைல் ஆகிறப்ப இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். கால் ஆகி இங்கே ஒவ்வொரு ஐட்டமுக்கும் வந்து டேட்டாவில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் போகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு வேல்யூவாக போகும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிவ் க்ரியேட் பண்ணுறோம். எப்போவும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் HTML எப்படி க்ரியேட் பண்ணுவோம், க்ரியேட் எலமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ பாக்ஸ்குள்ளே இங்கே நம்ம ஐட்டம்லேருந்து இமேஜஸையும் அண்ட் தென் டெக்ஸ்ட்டையும் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். பண்ணி இந்த கான்ஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இங்கே பாக்ஸ் டாட் கிளாஸ் லிஸ்ட் ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், கிளாஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட்
நம்மளோட பாக்ஸ்ன்ற ஸ்டைலிங்க ஆட் பண்ணிடுறோம். தென் பாக்ஸ் டாட் இன்னர் HTMLல நம்ம HTMLல பேக் டெக்ஸ்ட்குள்ளே எழுதுறோம். இங்கே எனக்கு ஒரு இமேஜ் டேக் வேணும், தென் பேராகிராஃப் டேக் வேணும். ஓகேவா? ஸோ அந்த 2 டேகையும் வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிட்டு இமேஜுக்கு URL கொடுக்குறோம். URLல எனக்கு வந்து இமேஜோட நேம் மட்டும் மாறிட்டே இருக்கும் எல்லா இமேஜஸ்க்கும். நான் இங்கே ஹோம், ஸ்கூல் இதுதான் வந்து மாறும். JPG முன்னாடி மட்டும் அந்த நேம் மாறும். ஸோ இதை மட்டும் நான் டைனமிக்காக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் டாலர் சிம்பிள் கொடுத்து இதுக்குள்ள வேரியபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேல்யூவை இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும். தென் ஆல்ட் டெக்ஸ்ட்ல இது வரல அப்படின்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகணும். இதில் இருக்கிற டெக்ஸ்ட். ஸோ ஐ வாண்ட் டு கோ டு த ஸ்கூல் அந்த மாதிரி. தென் பேராகிராஃபில் வந்து சேம் டெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும். அந்த டெக்ஸ்ட்டை தான் வந்து யூசர் வந்து ரீட் பண்ண போகிறாங்க. தென் இங்கே என்ன பண்ணுறோன்னா அந்த இதை வந்து ஆட் ஈவெண்ட் லிசனர் ஒன்ஸ் வந்து நம்ம பாக்ஸை கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்கணும், ஹேண்டில் ஸ்பீச் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அதுக்கு இந்த டெக்ஸ்ட்டும் பாக்ஸும் வந்து வேல்யூவாக போகணும். ஓகேவா? இதை தான் வந்து நம்ம இங்கே பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை அப்பன் பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேண்டில் ஸ்பீச் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 வேல்யூஸ் வருது, டெக்ஸ்ட்டும் பாக்ஸும். இந்த டெக்ஸ்ட்டை வந்து செட் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த செட் டெக்ஸ்ட் மெசேஜ்ன்ற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே எழுதியிருக்கோம் மெசேஜ் டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். அவ்வளோதான். நம்ம மெசேஜில் வந்து நியூ ஸ்பீச் சிந்தசிஸ் அல்டர்னஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி இதுக்கு வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணுறோம். இப்படி பாஸ் பண்ணுறனால தான் அதால் வந்து ரீட் பண்ண முடியுது. இப்போ மெசேஜ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம்ல ஒரு கிளாஸுக்கு, அந்த மாதிரி இந்த கிளாஸுக்கு இது இன்ஸ்டன்ஸ். இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீச் டெக்ஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ தான் வந்து இது பேசும். அதாவது உங்களால் கேட்க முடியுதுல என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்றத. இங்கே ஸ்பீச் சிந்தசிஸில் வந்து ஸ்பீச் அப்படின்னு கொடுத்து உள்ள அந்த மெசேஜை வந்து நீங்கள் பேராமீட்டராக பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணுறதுனால தான் வந்து உங்களால் கேட்க முடியுது என்ன மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்கன்றது. அண்ட் தென் சென்ட் வாய்ஸ் உங்களுக்கு வந்து என்ன வாய்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக மெசேஜ் டாட் வாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கல்ல, செலக்ட் பண்ணியிருக்கோம்ல நம்ம ட்ராப் டவுனில், அந்த வாய்ஸும் வந்து நம்ம டார்கெட்டோட வாய்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போனா தான் அந்த வாய்ஸில் உங்களுக்கு இந்த ஸ்பீச் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கால் பண்ணியிருக்கோம். தென் இங்கே வந்து நம்ம கிளாஸ் லிஸ்ட்டில் ஆக்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம். தென் கொஞ்ச நேரத்தில் அந்த டைம் வந்து முடிஞ்சதும் ஆக்டிவ் வந்து ரிமூவ் ஆகிடணும். ஸோ 80 செகண்ட்ஸ் தான் வந்து ஆக்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, கெட் வாய்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகுதுன்னு பார்க்கலாம். கெட் வாய்ஸை வந்து நம்ம இங்கே டிஃபால்ட்டாக கால் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எதுக்காக இந்த இதை டிஃபால்ட்டாக கால் பண்ணியிருக்கோம்னா நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்து ட்ராப் டவுன் செட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக தான் வந்து இதை டிஃபால்ட்டாக கால் பண்ணி ட்ராப் டவுனை செட் பண்ண வச்சுருக்கோம். வாய்ஸஸில் வந்து நமக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிற எல்லா வாய்ஸஸையும் கெட் வாய்ஸஸில் கெட் பண்ணி இந்த வாய்ஸஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிட்டு வாய்ஸஸ் டாட் ஃபார் ஈச்சில் ஒவ்வொரு வாய்ஸஸாக சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு HTML எலமெண்ட்டை கிரியேட் எலமெண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிட்டு அந்த இதுக்கு வேல்யூவாக வாய்ஸோட நேமை பாஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அதுக்கு இன்னர் டெக்ஸ்ட்டாக வாய்ஸோட நேமையும் வாய்ஸோட லாங்குவேஜையும் நம்ம பாஸ் பண்ணுறோம். தென் இதை அப்பன் பண்ணிடுறோம். இதுதான் வந்து நமக்கு ட்ராப் டவுனாக ஷோ ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இங்கே டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டே கால் பண்ணிடுறோம். இதை கால் பண்ணியிருக்கனால தான் உங்களால் ட்ராப் டவுன் பார்க்க முடியும். ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம கெட் வாய்ஸ் இங்கே கால் பண்ணிட்டோம். தென் இங்கே வந்து ஆட் ஈவெண்ட் லிசனர்ஸ் ஃபுல்லாகவே இங்கே தான் நம்ம ஒவ்வொரு பட்டன்ஸ்க்கும் ஆட் பண்ணுறோம். இப்போ டோகிள் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஷோன் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்றப்ப டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடணும். ஸோ இந்த 2 தான் வந்து நமக்கு நடக்குது. இங்கே வந்து நான் டோகிளை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஷோ ஆகுது. இதை நான் கிளிக் பண்ணதும் எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடுது. இந்த 2 ஃபங்க்ஷன்ஸை தான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். தென் சேம் இங்கேயும் நம்ம வந்து ஸ்பீச் சிங்க்ரோனைஸில் வந்து ஆட் ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம கெட் வாய்ஸ் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். இந்த கெட் வாய்ஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இங்கே எழுதியிருக்க இந்த கெட் வாய்ஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வாய்ஸ் செலக்டடில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா நம்ம செட் வாய்ஸ் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். அதாவது அந்த வாய்ஸும் நம்ம டார்கெட் வாய்ஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அந்த ஃபைண்ட் பண்ண வாய்ஸை வந்து நம்ம மெசேஜுக்கு வந்து கொடுக்குறோம். தென் ரீட் பட்டன் வந்து நமக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா செட் டெக்ஸ்ட் மெசேஜ் ஏரியாவில் வந்து டெக்ஸ்ட் ஏரியா டாட் வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். தென் ஸ்பீக் டெக்ஸ்ட் வந்து கால் பண்ணுறோம். இங்கே செட் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற
இந்த ஃபங்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுறோம். தென் இங்கே இருக்கிற இந்த ஸ்பீக் டெக்ஸ்ட் இந்த 2 ஃபங்ஷனையும் கால் பண்ணி நம்ம வாய்ஸை வந்து பேச வைக்கிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த ஃபங்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ 1 செகண்ட் இதை பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து டேட்டா நம்ம செட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம பாக்ஸஸை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நம்ம க்ரியேட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் டவுன் வேணுன்றதுக்காக கெட் வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் தென் இங்கே வந்து நமக்கு ஸ்பீக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம 3 ஃபங்ஷன்ஸை வந்து இதுக்குள்ளே கால் பண்ணியிருக்கோம். தென் அந்த 3 ஃபங்ஷன்ஸும் இங்கே தனித்தனியாக டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். இங்கே லாஸ்ட்டாக ஆட் ஈவெண்ட் லிசனர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், நம்ம பட்டனை டோகிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் வாய்ஸ் செலக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்ம ஆட் ஈவெண்ட் லிசனர்ஸ்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்றதை இங்கே பார்த்துருப்போம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸோ இதுலேருந்து நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். எப்படி வந்து நம்ம டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இது முக்கியமாக உங்களுக்கு ஐஸ் பிளைண்டாக இருக்கிறவங்களுக்காக ஏதாவது ஒரு வெப்சைட் நம்ம பண்ணணும், அதில் அவங்க வாய்ஸ் வந்து ரீட் பண்ணுறத கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த டைம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.